நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். கல்லூரி மாணவர்களுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். கல்லூரி படிச்சுட்டு எப்படி நம்ம யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் பிளான். நீங்கள் காலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து பண்ணலாம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது கல்லூரி மாணவர்கள்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரே ஸ்டடி பிளான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு காலேஜ் அப்படின்றது வந்து ஒரு டே ஃபுல்லுமே இருக்கும். காலையில் ஒரு 9:30 காலையில் 9:30 AM ஈவினிங் 5 PM வரைக்குமே நிறைய பேருக்கு காலேஜ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஹாஃப் டே தான் காலேஜ் இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, இல்லைனா வந்து சயின்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து பிஏ பிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு மெஜாரிட்டி பீப்புள்ஸுக்கு வந்து ஹாஃப் டே தான் காலேஜ் அப்படின்றது இருக்கும். இன்றைக்கி நாம் இவங்களுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆர்ட்ஸ் மாணவர்கள், அதுக்கடுத்து சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க, பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் படிப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி பிஜியில் படித்தாலுமே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஹாஃப் டே தான் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் வந்து போகலாம். ஃபுல் டே காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ கொண்டு வரேன். அதில் உங்களுக்கான டைமிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏன் வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பயே வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் இயர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் அப்படின்றது இந்த எக்ஸாமுக்கு நிச்சயமாக வந்திருக்கு. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும், போட்டித் தேர்வுகளுக்கான ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் வந்து தொடங்கணும், இந்த வயதில் தான் தொடங்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமே கிடையாது. எவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரமாக தொடங்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ரொம்ப நல்லது தான். சரிங்களா? அதுக்குன்னு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பே தொடங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுக்கு தொடங்கலாம். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தொடங்கினாலுமே கூட செகண்ட் உங்களுக்கு எப்போ தெரியுதோ, எப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் கண்டிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு குறைஞ்சபட்ச வயது எத்தனை வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயது. 21 வயது 21 ஏஜ் உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். சரிங்களா? நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதிலே பாஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 21 வயது 22 வயதுலாம் இப்போ நிறையா பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கல்லூரி படிக்கிறப்பயே இவங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லையோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க யூபிஎஸ்சிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கல்லூரி படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய நேரம் வந்து இருக்கும். நிறைய நேரம் வந்து இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய நேரம் வந்து இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் படித்து முடித்த கையோட இந்த எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்கிங்கில் அவங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் அப்படின்றது இருக்குது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு மொத்தம் 3 கட்டங்களாக வந்து நடக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஸ்டேஜில் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா? சிலபஸை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளால் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அப்போ சிலபஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிலபஸ் தான் நமக்கு பகவத்கீதை, பைபிள், குரான் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான். கேள்விகள் பொறுத்த வரைக்கும் சிலபஸை தாண்டி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. சிலபஸே ரொம்ப பெருசு இருந்தாலும் சிலபஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் வந்து பார்க்கணும். இதில் வந்து மொத்தம் 9 பேப்பர் இருக்கும். இந்த 9 பேப்பருக்கான சிலபஸும் நீங்கள் வந்து பாருங்கள். 9 பேப்பர் வந்து என்னென்ன பேப்பர், அதில் வந்து என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவே, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வருடங்கள் வந்து டைம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாரிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்க்கணும். எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, நம்ம எப்படி தயாராகலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இதையுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் கல்லூரி படிக்கிறப்ப கட்டாயமாக வளர்த்துக்க வேண்டிய ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங், செய்தித்தாள் ரீடிங் அப்படின்றது நமக்கு, செய்தித்தாள் வாசிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கல்லூரி படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தரமான செய்தித்தாள் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து 6 மணிக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். காலையில் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி வந்து இருக்கும். மார்னிங் 6 o'clock நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒர்க்ஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட், யோகா, இந்த ஒர்க்லாம் நீங்கள் இந்த 1 மணி நேரம் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா?
ஸோ அதுக்கடுத்து வந்து 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்தித்தாள் அப்படின்றத நீங்கள் படிக்கணும். நியூஸ் பேப்பர் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லா செய்திகளுமே படிக்காமல் நமக்கு தேர்வுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையானது மட்டுமே நீங்கள் வந்து படிங்க. நேஷனல் அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து போதும். சரிங்களா? எப்படி ஒரு செய்தித்தாளை ரீட் பண்ணணும் கூட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இங்கே ஐகார்டில் உங்களுக்கு வந்து தெரியும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து காலையில் 8 மணிலேருந்து நீங்கள் காலேஜ் கிளம்புறது, காலேஜ் போயிட்டு வர்றது எல்லாமே சேர்த்து 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் டைம் தான். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, நீங்கள் காலேஜ் போயிட்டு மதியம் வர்றது எல்லாமே சேர்த்து இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வந்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். காலேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதுகிற மாதிரி இருக்கும், வேறு ஏதாச்சும் ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் காலேஜ் ஒர்க்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு பிரேக் டைம் தான். ஸோ இப்போ டீ காஃபி சாப்பிட்றது, குட்டி வாக் போகிறது, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? 6:30 மணிக்கு நீங்கள் படிக்க வரணும். 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வாரம் அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன படிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து எந்த ஆண்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். 2025க்கா, 2026க்கா, 2027க்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் நான் வந்து போட்டு தரேன். இந்த வாரத்தில் இதை படிங்க, இந்த மாதத்துக்குள்ளே இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து போட்டு தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் படிக்கணும். 6:30லேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து படிங்க. அதுக்கடுத்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு டின்னர் நீங்கள் சாப்பிட்லாம். சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் 9 மணிலேருந்து 2வது சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஏன்னா காலேஜ் ஒர்க்லாம் நீங்கள் முன்னாடியே முடிச்சதுனால ஸோ இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமாக நீங்கள் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ இது நீங்கள் படித்து முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு நீங்கள் தூங்குற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? 9 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் நீங்கள் யூபிஎஸ்சிக்கான சப்ஜெக்ட் 2 வந்து நீங்கள் படிக்கலாம். அப்போ யூபிஎஸ்சிக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தித்தாள் நீங்கள் வந்து 1 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. சப்ஜெக்ட் 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் நீங்கள் சப்ஜெக்ட் 1 வந்து படிக்கிறீங்க. சப்ஜெக்ட் 2 அப்படின்றத நீங்கள் மறுபடியும் நீங்கள் 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் 4 hours ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் உங்களால் யூபிஎஸ்சி தேர்வுக்கு நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அதுக்கடுத்து சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள்லேருந்து உங்களுக்கு ஹாஃப் டே காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நான் ரொம்ப டைம் கொடுத்துருக்கேன். காலேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து காலேஜ் ஒர்க்குக்கு ரொம்ப நேரம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து டீ காஃபி சாப்பிட்டு பிரேக்கு கூட நம்ம 1/2 hour கொடுத்துருக்கோம். டின்னருக்கும் நம்ம 1 மணி நேரம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிலாம் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ரொம்ப தாராளமாக டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் படிப்புக்கு ஒதுக்குனா கூட மினிமம் டைம் தான் நான் இங்கே கொடுத்துருக்குது. மினிமமாக உங்களால் 4 hours கட்டாயமாக உங்களால் படிக்க முடியும் தொடர்ந்து. சரிங்களா? இது செமஸ்டர் எக்ஸாம் டயத்துலையும் இது ஃபாலோ பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. சரிங்களா? அந்த எக்ஸாம்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ தேவையில்லை. பட் நார்மல் டேஸில் இந்த மாதிரி உங்களால் வந்து படிக்க முடியும். ஸோ செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு லீவ்லாம் கிடைக்கிது அப்படின்னா அப்போயும் உங்களால் யூபிஎஸ்சிக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்லாம் வந்து முடிக்க முடியும். ஸோ நிறையா வந்து உங்களால் படிக்க முடியும். நம்மளுடைய பேஷன் தான். நம்ம தான் இதாவது யார் சொல்லியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டீங்க. யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தேடி தான் இந்த சேனல் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுடைய ஓன் டிசிஷன் தானே. நம்ம ஒரு இது வந்து ஆசைப்படுறோம், நம்ம ஒரு இது போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா அது நம்ம தான் பொறுப்பு இல்லைங்களா? ஸோ அதனால் நம்மளே டெடிகேஷனாக யாருமே சொல்லி நம்ம பண்ணக்கூடாது, நம்மளாவே பண்ணணும். அந்த மாதிரி எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து படிப்புக்கு இது பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். கல்லூரி நாட்கள் அப்படின்றது ரொம்ப ப்ரொடக்டிவான நாட்கள். இந்த டயத்தில் நீங்கள் நிறையா வந்து பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கான நிறைய செஷன்ஸ் நான் வந்து கொண்டு வரேன். கல்வியும் தாண்டி நீங்கள் நிறைய அந்த டைமில் வந்து உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். கல்வியோட சேர்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செஷன்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஆண்டுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். 2025, 2026, 2027 இல்லை 2028 கூட பரவாயில்ல. ஸோ உங்கள் வயதை வச்சு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஓவரால் டைம் டேபிள் நான் வந்து போட்டுட்டு அடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம். நம்ம சேனல்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் UPSC டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் போட்டு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லையும் முக்கியமான போஸ்ட்டு இந்த வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு டெலிகிராமில் வர ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.